ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. இப்போ 11வது சாப்டர் விஸ்வரூப தரிசன யோகம். இதனோட மீனிங் சொல்கிறேன். சின்னதாக இருக்கிறத பெருசாக காட்டுறது தான் விஸ்வரூபம்னு பேர். இப்போ பூத கண்ணாடியில் நம்மளை பார்த்தா பெருசாக குண்டாக தெரியும். அதே மாதிரி சின்ன எழுத்தெல்லாம் பெரிய எழுத்தாக தெரியும். இப்படி சின்னதாக இருக்கிறதெல்லாம் பெருசாக காட்டுறது தான் விஸ்வரூப தரிசனம். கிருஷ்ணருக்கு விஸ்வரூப தரிசனம் தரக்கூடிய சக்தி இருக்குதுன்னு அர்ஜுனனுக்கு தெரியும். அதை பார்க்கணுன்னு ஆசையாக கேட்குறாரு. கிருஷ்ணருக்கு தான் அர்ஜுனன் டியரஸ்ட் ஃப்ரெண்டாச்சே. அப்புறம் என்ன, கிருஷ்ணர் விஸ்வரூப தரிசனத்தை காமிக்கிறாரு. அதை பற்றி இப்போ சொல்கிறேன். அர்ஜுனா, இப்போ ஆயிரக்கணக்கில் டிஃபரெண்ட்டாக இந்த உலகத்திலேயே இதுவரை நீ பார்க்காத பல உருவங்களை பார். அதோட டிஃபரெண்ட் கலர்ஸையும் பார். அப்புறம் விலங்கு, பறவை, புழு, பூச்சி, மனிதர்கள், மலை, மரம்னு நீ எதை பார்க்கணுன்னு விருப்பப்படுறியோ அதை எல்லாத்தையும் பார். இதுக்கு முன்னால் நடந்தது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது, அப்புறம் நாளை என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறாயோ எல்லாத்தையுமே பாரு அப்படிங்கிறாரு கிருஷ்ணர். உடனே அர்ஜுனன், கிருஷ்ணா கிருஷ்ணா, நீங்கள் காமிக்கிறது எல்லாம் சரிதான், ஆனால் என்னோட கண்ணால் அதை பார்க்க முடியல, கண்ணு கூசுது அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. கிருஷ்ணர் உடனே அர்ஜுனனுக்கு தெய்வீக பார்வையை கொடுக்குறாரு. கிருஷ்ணரோட தலை ஸ்கையை தொடுது, காலு பூமிக்குள்ள கடைசி வரைக்கும் போய் நிற்குது. அவர் லட்சக்கணக்கான தலையோட விதவிதமாக இருக்கார். அந்த தலையில் முகம், கண், கை, கால் எல்லாம் விதவிதமாக இருக்குது. ஸ்கை பூராவுமே அப்படியே கேப்பே இல்லாமல் நிறைஞ்சி இருக்கார். அதே மாதிரி பூமி பூராவுமே கேப்பே இல்லாமல் நிறைஞ்சி இருக்கிறாரு. லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு பார்த்தா கிருஷ்ணரோட தலை நிறைஞ்சி இருக்குது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வர எங்கே முடியுதுன்னே தெரியலை. பார்க்குற அர்ஜுனனுக்கு அப்படியே மயக்கமாக இருக்குது. என்ன பேசுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. கிருஷ்ணர் கையில் எல்லாம் விதவிதமாக வெப்பன்ஸ் வச்சு இருக்காரு. அவரோட ட்ரெஸ்ஸு அப்படி ஒரு அற்புதமான டிசைனில் இருக்குது. அவர் போட்டிருக்கிற நகைங்க அற்புதமாக ஒளி வீசுது. அர்ஜுனனால் விஸ்வரூப தரிசனத்தை ரொம்ப நேரம் பார்க்க முடியல. இப்போ அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட என்ன கேட்குறாரு, தெய்வமே, நீங்கள் இந்த உருவத்தை மறைச்சிக்கிட்டு எப்பையும் என் கூட இருக்கிற அந்த நார்மல் உருவத்தோட வாங்கன்னு சொல்கிறார். இதோட 11வது சாப்டர் விஸ்வரூப தரிசனம் முடியுது. அடுத்த பதிவில் 12வது சாப்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓம் தத் சத். தேங்க்யூ.